திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இணையமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்கிறோன்னே தெரியாது, எதுக்காக செய்கிறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக இல்லைடா, பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனின் 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, என்ன சொல்லலாம், இதுவரைக்கும் தனுசுல குரு அங்கே இருந்தாரு, குரு இங்கே இருந்தாரு, பஞ்சமானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, சப்தமஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. எத்தனை பேர் என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க. அந்த கிரகணம் வருதுயா, தனுசாக்கெல்லாம் வாசலை சாக்க வச்சுருங்க, கோடி கோடியாக கொட்ட போகுது. ஆனால் இங்கே எரிச்சலாக இருக்கு. யாரை பார்த்தாலும் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தன்மையில் மனம் கலங்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த தனுசு ராசி நேயர்கள் சற்று ஆறுதல் மூச்சு விடலாம். நான் முயற்சி சார்ந்து இருக்கிற சனி பகவான் மேற்சலப்பா அர்த்தாஷ்டம சனியாக போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதியை கொடுக்கும்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. சனி பகவான் கேந்திரம் ஏறுவது நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கரன் உட்காந்துருக்கார். சுக்கரனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார். சுக்கரனுடைய வேகம் என்ன, பொருளாதார பந்தா பண்ணுறது, ஸ்டைலாக இருக்கிறது, ஜாலியாக சுற்றுறது. இங்கே கையில் ஒன்றும் இருக்காது, ஆனால் பந்தாக ஒன்றும் குறைவு இருக்காது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவன் சனி பகவான். இது எல்லாத்தையும் விட உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் ஒரு மகத்துவமான விஷயம். சரி, அடுத்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. ஜூன் மாதத்துலேருந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போனான்னா பொருள் இழப்பு, பணம் இழப்பு, பணம் களவு போகுதல், பணத்தை துளைத்து விடுதல், இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குமே. என்ன செய்யலாம், கவலைப்படாதீங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு செல்லும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால், தம்பி இந்த வேலை செய்யாத, இந்த செலவு உனக்கு தேவையில்லை, இதனால் நீ பிரச்சனைகளை சந்திப்பான்னு ஒரு புத்தியை சேர்த்துல கொடுப்பாரு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். ஆக 1, 5, 9 அனைத்துமே பலம் பெறக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு இப்போ இருக்கிறது அல்வா. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா சொல்லணும். காலபுருஷன் பாக்கியாதிபதி, காலபுருஷன் பாக்கியஸ்தானம் உங்கள் ராசியை பார்ப்பது அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்துக்கு மேலே சனி பகவான் மன்னிக்கிறோம் குரு பகவான் சிம்மராசிக்கு வர அப்பவும் உங்கள் ராசியை அவர் பார்ப்பார்.
அப்போ இந்த 3ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரை எந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கிறதோ அத்தனை நற்பலன்களும் மறுபடியும் அக்டோபர் மாதத்துலேருந்து மறுபடியும் நடக்கும் 2027 ஜனவரி வரைக்குமே. காலத்தை பயிர் செய்கின்ற தன்மைக்கு ஏற்ப அமைதியை கடைபிடித்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் சிந்தித்து செயலாற்றி செய்தீர்களே ஆனால் தனுசு ராசி விடக்கூடிய வெளியிலிருந்து கிளம்பக்கூடிய அன்புகள் சரியான இலக்கை சென்று அடையும். சாதிக்க முடியும், உங்களால் சாதிப்பீங்க. அந்த சாதிக்கூடிய தன்மையை கொண்டு வந்து கொடுத்துரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் மட்டுமல்ல, சுக்கிர பகவான், லாபாதிபதி சுக்கிர பகவானும் பார்க்கிறார். அவன் 6ஆம் இடத்துக்கு இருந்துட்டு போட்டோம். 6ஆம் இடத்துக்கு அந்த கடன் வாங்காதீங்க, அவ்வளோதான். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். விமானத்தில் பறந்து செல்ற வாழ்க்கையிலே இது வரைக்கும் விமானத்தை நான் போனதே இல்லை நினைக்கிறவங்கெல்லாம் விமானத்தில் செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எல்லாரும் சேர்ந்து முயற்சி காரகனாகிய ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறது அரித நற்பலன் கிடைக்கும். இன்னும் செய்ய, இன்னும் வேகத்தை காட்டு, இன்னும் முயற்சி பண்ணு, போயிட்டு போகிற விடு. அடுத்தது நம்ம இன்னும் தீவிரமாக முயற்சி, எங்கே தப்பு நடந்தது அந்த தப்பை சிந்திச்சு இன்னும் தப்பு நடந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த தன்மையோட சனி பகவான் இந்த மன்னிக்கணும், ராகு பகவானும் உங்களுக்கு செயல்படுவார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நான் ரிஷபராசிக்கு சொன்னேன், அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு இது இந்த சனி பயிற்சி அதே நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியோட இன்னொரு வீட்டான உங்கள் ராசியா பேர் இன்னொரு வீட்டான மீனத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் நாடு செல்லக்கூடிய தன்மைகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்க கோதண்டராமரை வழிபாடு பண்ணுங்கள். விபீஷனுக்கு இழந்த பட்டத்தை மீட்டுக் கொடுத்து லங்காயஸ்வரா என்ற பட்டத்தை தூட்டினார். அவ்வளவு பிறகு கௌரவத்தை கொடுத்தார், எதிரிகளை எல்லாம் அழித்து. அந்த கோதண்டராமர் தனுசு ராசிக்காரன் செய்ய மாட்டாரா? ஏன்னா உங்க ராசியே வில்லம்பு தானே. நீங்க எய்யக்கூடிய அம்பு இலக்கை சென்று கரெக்டாக அடையணும். அதுக்கு கோதண்டராமர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ராமநாமா ஜெயிக்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ. காலேஜ் குட் மார்னிங் சொல்றீங்களா, விட்டுருங்க. யார் ஜெய் ஸ்ரீராம், யாரை பார்த்தாலும் சரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பழகுங்க. நீங்க ஆஞ்சநேயர் துறையாக, ஏன்னா ஆஞ்சநேயர் ஜென்ம நட்சத்திரமான மூலம் உங்கள் ராசியில் தான் இருக்கிறது. வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஹனுமாரை சேரும் என்ற ஒரு தன்மையோட விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. நன்றி. மீண்டும் அடுத்த பதில். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி பாகிஸ்தானத்திலிருந்து பயிற்சியாய் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிருக்கார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சுக்கிரனோடு சேர்ந்து இணைந்து போயிருக்கார். 2ஆம் இடத்தை அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க பேசினது நல்லதை பேசினாலே எவனுக்கும் புரிய மாட்டாங்க. என்னையா அது நல்லது தானேயா சொன்னேன், என்ன போய் எதிரியா பார்க்குறானே, ஏயா நல்லதுக்கு காலமே இல்லையான்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இத்தனை நாளைக்கு. அந்த புலம்பலில் இருந்து உங்களுக்கு இது விடுதலை கண்டிப்பாக உண்டு. 3 என்பது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் உழைப்பு. ஏற்கனவே உழைப்புக்கு காரகனே உங்க ராசியாதிபதி சனி தானே. அந்த உழைப்புக்காரகன் சனி 3ஆம் இடத்துல உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், உழைப்பு ஒன்றுதான் உயர்வுக்கு வழி என்ற உத்தம மந்திரத்தை பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ராகு. இது 2 தான் கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். என்னன்னு கேட்டால், செவ்வாய் வேகத்தை கொடுப்பான், ராகு மூர்க்கத்தனத்தை கொடுத்து விடுவான். ஒன்று அடிதடின்னு இறங்கிறாதீங்க. வண்டியில் போகிறீங்க, குறுக்க ஒருத்தன் பாஞ்சிட்டான், அவனை திட்டாதீங்க, விட்டுறீங்க. ஆனால் லூசு பேலா நல்ல வேலை தப்பிச்சு போயிருங்க. இல்லை நம்ம ஆட்டு போயிட்டே இருப்போம், திரும்ப கண்ணை தூக்கி அடித்தான்னா, காராக இருந்தால் கண்ணாடி உடங்கி இல்லைன்னா தலையில் அடிப்போம், அவங்க ஓடிடுவான். நம்ம எங்கே போய் தேட்டு அழைவீங்க? இந்த மாதிரி அவசரப்பட வேலையெல்லாம் நீங்கள் விட்டுணும் மகராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை அமர்ந்து கொண்டு அவர் பாகிஸ்தானத்தை அமர்ந்து 7ஆம் அதிபதி சந்திரன் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மனம் தெளிவான தன்மையை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்து செல்வீர்கள். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்ற சொல்லுக்கு ஏற்ப, ஏன்னா உங்க ராசியாதிபதியும்
நீர் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடம் என கடல் ராசிக்கு அதிபதியாக சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா. ஏன்னா உங்க ராசி அதிபதி அவரை பார்க்கிறாரு சந்திரன். இது மிகவும் ஒரு நல்ல காம்பினேஷன். 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கொஞ்சம் ஜாயத்தை கொடுப்பாங்க. ஆனால் சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசுல பட்டுதா 2 நிமிஷம் யோசிங்க. உட்காந்து நம்ம நண்பன் தான், நல்லது தான் செய்வான், நம்பிக்கை அவன் மேல முழுமையா இருக்கு, இருந்தாலும் அவன் சொல்லுவது விஷயம் நல்லது தானா, நமக்கு சாதகமாக அமையுமா, கொஞ்சம் யோசித்து செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்க வெற்றி பெற முடியும் உங்களால். ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய சூரிய பகவான் அங்க உட்கார்ந்துருக்கிறார். 6 8 சேர்ந்தால் நோய்கள் ஏற்படும்ங்கிறது ஒரு ஜோதிட விதி இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு புதன், 8ஆம் அதிபதி சூரியன், 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இது எங்கேயா போய் புதாதித்யாங்க கேட்கலாம் இல்லையா, கேள்வி வரும் இல்லையா. அங்க சிந்திக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கக்கூடிய புத பகவானும் அமர்ந்து இருப்பது சற்று நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த வீடு வாங்குறதெல்லாம் கடன் வாங்கி மாத்திரம் வாங்கிறாதீங்க இப்போதைக்கு. அது உங்களுக்கு சரி வராது. ஏன்னா 6ஆம் அதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்தா அப்படின்னு சொன்னா கடன் வாங்க சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கடன் இருந்து தப்பு இல்லை, நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த கடனை பார்த்துக்கோங்க. உங்களை மீறளவு கடன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்பட்டு போவீங்க, அவமானப்பட வேண்டி வரும், தேவையில்லாத வம்பு வழக்கில் சிக்க வேண்டி வரும். ஒரு லிமிட், 1 லட்ச ரூபா வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம், அந்த 1 லட்ச ரூபாயை பற்றி பிரச்சனை நம்ம ஈஸியாக அடைச்சலாம். எப்போ வேணாலும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சா அந்த 1 லட்ச ரூபாய் பத்திரம் வாங்க. அதுக்காக 10 லட்ச ரூபா வாங்கி ஏற்கனவே 15 லட்ச ரூபாய் இருக்கு, 20 லட்ச ரூபா ஒரு வீட்டை கட்டுவோம், கிரகப்பயணம் பண்ணுறது கையில் காசு இருக்கான்னு யோசிக்க வேண்டி வந்து அந்த மாதிரி தன்மைக்கு நம்ம கொண்டு விட்டுறக்கூடாது இல்லையா. அதனால கொஞ்சம் சிந்தனை. 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராகு இவங்க 3 பேருமே உங்களை தூண்டில் போட்டு அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் புதன்கின்ற புத்திசாலி அங்கே உட்கார்ந்திருப்பதால் சிந்தித்து செயலாற்றினால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களால் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த வகையில் மகர ராசிக்கு யோசிச்சு செயல்படுங்க, அவ்வளோதான். ரொம்ப அங்கே போய் இங்கே போய் அந்த வேலையே வேண்டாம். எந்தா இருந்தாலும் சரி, சரிடா மாப்பிள்ள நாளைக்கு பார்க்க நீ சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, என் நண்பனுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்கேன், நான் நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு நாள் டைம் கூட எனக்கு, வீட்டுக்கு வா, தண்ணியை கூடிய அருமையான சாமியை கும்பிடு, எந்த தெய்வத்துக்கு முடியும், அல்லாவை கும்பிட்டாலும் சரி, இயேசு கும்பிட்டாலும் சரி, ராமர் கும்பிட்டாலும் சரி, நெத்திக்கு வீவு வச்சுக்கோ, கூட படுக்கும்போது மல்லாக்க படுத்துட்டு இறைவனை மனசை நினச்சிக்கிட்டே சிந்தித்து செய்யலாம் அப்படின்னா காலைக்குள்ள ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் மகர நெடும் குலைக்காதர்னு தென் திருப்பேரையில் ஒரு இருக்கு. நவ திருப்பதியில் திருச்செந்தூர் மாவட்டத்தில் தென் திருப்பேரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே மகர நெடும் குலைக்காதர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறார். பள்ளி நின்றுட்டு இருப்பாரு, பள்ளி கொண்டு போனால் படுத்திருப்பாரு, அது வேற. அவர் போய் தரிசனம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நீங்களும் அதீத நற்பங்களை அடைவீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.